நம்ம அன்றாடம் சாம்பார், குழம்பு, பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கக்கூடிய ஒவ்வொரு காய்கறியிலும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கு. அதுலயும் மிக சிறப்பான சத்துக்கள் இருக்கக்கூடிய சில காய்கறிகளை தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்னென்ன காய்கறியில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதா நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் சாப்பிடுறது மூலமா இந்த கேன்சர் வராம அந்த கத்திரிக்காய் தடுக்க உதவுதுங்களாம். இரண்டாவதா நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் இந்த ரத்தம் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மூன்றாவதா உருளைக்கிழங்கு தாங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு பெரும் உதவியா இருக்குதுங்க. அடுத்ததா வெண்டைக்காய். நம்ம வெண்டைக்காய் விரும்பி சாப்பிடுறது மூலமா வெண்டைக்காய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடல் எடை இருக்கு இல்லைங்களா, எடை குறைப்பதற்கு வெண்டைக்காய் பெரிதளவுல உதவுதுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை இருக்கு இல்லைங்களா, கண் பார்வையோட குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு பீர்க்கங்காய் நமக்கு உதவி செய்யுது. சௌசௌ. இந்த சௌசௌ விரும்பி சாப்பிடுவோம். இந்த சௌசௌ இருதய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இருதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. அடுத்தது புடலங்காய். இந்த புடலங்காய் இருக்கு இல்லைங்களா, இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்தது இருக்கக்கூடிய காய் பாத்தீங்கன்னா பீட்ரூட். இந்த பீட்ரூட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட ரத்த கொதிப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு பெரும் அளவுக்கு உதவியா இருக்குங்க. நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய காலிஃபிளவர் இருக்கு இல்லைங்களா, இந்த காலிஃபிளவர் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு பெரிதளவுல உதவியா இருக்குங்க. வாழைப்பூ. இந்த வாழைப்பூ எல்லாமே நிறைய பேர் அதிகமா சேர்த்திப்போம், நிறையவே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வாழைப்பூ என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பெரிதளவு இதுவுமே நமக்கு உதவியா இருக்குங்க. வாழைக்காய் அண்ட் வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டுமே என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய், சிறுநீரக கல் பாதிப்புல இருந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க இந்த ரெண்டுமே. அடுத்ததா இஞ்சி. இஞ்சி பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு இருக்கக்கூடிய செரிமானம் இருக்கு இல்லைங்களா, அது செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்துதுங்க. அடுத்தது கொத்தரங்காய். கொத்தரங்காய் பாத்தீங்கன்னா இந்த வெத்தர்லாம் போடுவாங்க இல்லைங்களா, இதுவே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு பெரிதளவுல உதவியா இருக்குங்க. அடுத்தது எட்டிகா கசப்பு மாதிரி இருக்கக்கூடிய பாகற்காய். இந்த பாகற்காய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதோட ஸ்பெஷாலிட்டி நீரிழிவு நோய் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்கு நமக்கு உதவுது. இப்ப நம்ம லிஸ்ட்ல பார்த்த இந்த எல்லா காய்களுமே பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க. கண்டிப்பா இந்த காய்கறி எடுத்துக்கிட்டு நல்லபடியா பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு வாழ்த்துக்கள்.